நாங்கள் எப்போவுமே சனி ஞாயிறு ஆனாலே மளிகை ஜாமான் வாங்க கிளம்பிடுவோம். இன்றைக்கும் அப்படி தான் கிளம்புனோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு கடைக்கு போனோம். எப்போவுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பட்டேல் பிரதர்ஸ் தான் போவோம். இன்றைக்கி அப்னா பஜார் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளநீலாம் விற்றுட்ருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபுட் ட்ரக் இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஆனால் அதில் போய் சாப்பிட்லாமான்னு யோசிச்சதில்ல. இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துக்கு போகிற நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிது. அதனால சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ட்ரக்குக்கு போனோம். அது ஒரு குட்டி ஃபுட் ட்ரக் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. தோசை, இட்லி, பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிது. அது போக பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவியும் கோபி மஞ்சூரியனும் வாங்கி ட்ரை பண்ணோம். மற்ற ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அது நல்லாயிருக்கும்னு தான் தோணுச்சு. அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே சாப்பிட போகும்போது அங்கே ஒரு விஷயத்த கவனித்தோம். அதாவது நாளைக்கு அன்னையர் தினம் மதர்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக்கில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. வர்ற எல்லாருக்குமே வந்து சிக்கன் கிரேவி ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் மதர்ஸ் டேவை வந்து யாரும் இவ்வளோ விசேஷமாக கொண்டாடி பார்த்ததில்ல. இங்கே எல்லா கடையிலையுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லா கடையிலையும் கிஃப்ட் வந்து மதர்ஸ்க்கு வாங்குற மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் அம்மாக்களை வந்து நம்ம எவ்வளோ தூரம் கொண்டாடணும் அப்படின்னு தோணுச்சு. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத காலத்தில் கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க தான் நம்ம அம்மா. அப்படி வாழ்கிற எல்லா அம்மாக்களுக்கும் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. சரி, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹேனா ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதுக்குள்ளே அரோமா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்புக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூப்பன் இருந்துச்சு. அந்த கூப்பனுக்கு வந்து ஃப்ரீ காஃபி அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி போட்டிருந்துச்சு. ஃப்ரீ ட்ரிங்க் இல்லைனா ஃப்ரீ காஃபி. அதனால் சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். நாங்கள் என்னமோ கூப்பனுக்காக தான் காஃபி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து நாளைக்கு மதர்ஸ் டேக்காக வந்து எல்லா மதர்ஸுக்கும் வந்து ஒரு ட்ரிங்க் ஃப்ரீயாக கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. காஃபி இல்லைனா ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போன 3 கூப்பனையும் காட்டினோம். 3 கூப்பனுக்கு 3லாம் கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு கூப்பன் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரே ஒரு கூப்பனுக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.